பேசுவேன். மனோ என்னோட புருஷன். அவனை நீங்க அடிக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மாலாம் இருக்க முடியாது. தாலி கட்டிட்டா உன் புருஷன் ஆயிடுவானா? சார் கைய விடு அபி. அபி அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்கோ. இனிமே இன்னொரு தடவை என் கழுத்துல இருக்கிற தாலி மேல கை வச்ச அப்புறம் உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்காது. அது மட்டும் இல்ல, இன்னொரு வாட்டி மனோ மேல கை வச்ச போலீஸ் கிட்ட உன் மேல கேஸ் கொடுத்துருவேன். அண்ணா என்ன பண்ற? நீங்க அவசரப்படாதீங்கண்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அபய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னு நினைச்சா அவ அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. நீ பேச மாதிரி மித்ரா. என்னங்க போதுங்க. அவ கோவத்துல என்னென்னமோ பேசுறா. அவ என்ன பேசுறான்னு அவளுக்கே தெரியல. நமக்கு தாங்க அசிங்கம். இந்த கேடுகட்ட குடும்பத்துல என் பொண்ணை கொடுத்துட்டு அவ படுற பாடு இருக்கே. ஐயோ, வீட்டுக்கு வாடி போலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இந்த கன்றாவி எல்லாம் கண்ணுல பார்க்க வேண்டி இருக்கு. கருமம் கருமம். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, மனோ என் புருஷன். எனக்கு இந்த வீட்ல இருக்கிற அத்தனை உரிமையும் மனோக்கும் இருக்கு. அதே மாதிரி மனோ வீட்டு ஆளுங்களும் இனிமே இங்கதான் இருப்பாங்க.